வணக்கம். தாவேர்கள் முதலமைச்சர் விஜய் எல்லாத்துக்கும் தெரியும். மீதி 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா புஸ்லி ஆனந்த் தெரியும். இப்போ சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவை தெரியும். அதுக்கப்புறம் நிர்மல்குமாரை தெரியும், ராஜ்மோகனை தெரியும். இப்படி சிலரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களே மிக முக்கியமான தலைவர் யாரு? புஸ்லி ஆனந்தா, ஆதவ அர்ஜுனாவா அப்படிங்கிற ஒரு சண்டை தாவேக்குள்ள நடக்குது. ஆனால் அது வெளியே தெரியாமல் அவங்களுக்குள்ள பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே இந்த விஷயம் நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுனா தான் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே தட்டி தூக்கிட்டு வர்றது அவர் வேலை தான். ஆனால் அவர் புஸ்லி ஆனந்த் முன்னிலையில் சேர்றாங்க. புஸ்லி ஆனந்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆதவ அர்ஜுனா இருக்குது. ஏகப்பட்ட செலவு, காசு கொடுத்து எல்லாத்தையும் குதிரை பேரம், அந்த கழுதை பேரம், அந்த பேரம், இந்த பேரம், எல்லா பேரத்தையும் பேசி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்தால் புஸ்லி ஆனந்த் சைலண்ட்டாக தலைமை சேலத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சால்வியை போற்றி விட்டுட்டு அவர் மூலமாக கட்சியில் இணைஞ்ச மாதிரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூலமாக இணைஞ்சதுக்கும் புஸ்லி ஆனந்த் முன்னிலையில் இணையிறதுக்கும் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். இது ஆதவ அர்ஜுனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்தோட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. எப்படி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் இருக்காங்களோ அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலுமணியும் தன் தரப்பு மாவட்ட செயலருக்கு இணையான ஆட்களை நியமனம் பண்ணியே வச்சிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது கிருத்துற வேலை பண்ணுவார், அந்த சமயத்தில் கட்சியை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாரோ அதே போல் தாவேகளை அந்த மாதிரி செயல்பாடு இருக்குது. புஸ்லி ஆனந்துக்கு எதிராக ஆதவ அர்ஜுனாவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருக்கு பழக்கமான நபர்களை நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன செய்கிறதுன்னே தெரியல. திரும்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் கட்சியை கைப்பற்றிடலாம், கட்சியில் 2ஆம் கட்ட முதலமைச்சருக்கு அப்புறமா புஸ்லி ஆனந்த் கிடையாது, ஆதவ அர்ஜுனா தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, பிம்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்காரு. அப்படி எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம்னா சிஎம்ஐ விஜயை நம்ம போய் நேராக பார்த்து பேசி அவ்வளோ சுலபத்தில் சந்திக்க முடியல. ஏன்னா புஸ்லி ஆனந்த் அளவுக்கு ஆதவ அர்ஜுனாலாம் போய் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நம்ம முதலமைச்சர் விஜயை சந்தித்து அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எப்படியோ பேசி நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, உங்களால் ரொம்ப டீல் பண்ண முடியல, நீங்கள் அமைதியாக கூலாக இருங்க, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி துணை முதலமைச்சர் பதவி வாங்கிடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, கட்சிக்குள்ளே நம்மளுடைய ஆதரவை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க மூலமாகவும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். எப்படி அழுத்தத்தை வெற்றி பெறுறதுக்கு இன்ஸ்டா பயன்படுத்துனாங்களோ, சமூக வலைதளங்களை பயன்படுத்தினாங்களோ அதே போல் ஆதவ அர்ஜுனாவை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்காரங்களே சொல்கிற அளவுக்கு ஒரு இதை பின் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஆனால் இதில் தாவேக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு மேலே விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது, அப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்துச்சு, நலத்திட்ட உதவிகள்லாம் தொடங்குச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகமாக இது மாறுச்சு. ஆனால் ரசிகர் மன்றத்திலிருந்தே புஸ்லி ஆனந்த் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் தாவேக்கோட பொதுச் செயலாளர். ஆதவ அர்ஜுனாலாம் எப்போ சேர்ந்தார்? இப்போ தாங்க சேர்ந்தார். அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு, கட்சி பதவி இதெல்லாம் கொடுக்குறதே பெரிய விஷயம். அதை தாண்டி அவர் புஸ்லி ஆனந்துக்கு இணையாக ஆதவ அர்ஜுனா தன்னை ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கிறத நாங்கள் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புஸ்லி ஆனந்தை விட ஆதவ அர்ஜுனாட்ட துட்டு இருக்குது. துட்டை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் வாங்கலாம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க இல்லையா, அதே போல் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலரும் சரி, கிளை செயலர் வரை எல்லாமே புஸ்லி ஆனந்த் ஆதரவாளராக தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாரு, அதிமுகலேருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, முக்கியமான நிர்வாகிகளும் சரி, ஆதவ அர்ஜுனா இந்த சைடு தான் சைடு கூட்டிகிட்டு வர்றாரு. சும்மா விஜய் வந்துடுறாரு, விஜய்க்காக வராங்க அப்படின்லாம் சொல்ல, பணபலம், அதிகார பலம் இதெல்லாம் சொல்லி எதையாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா புஸ்லி ஆனந்த் அங்கே இருக்கிறாரு, புஸ்லி ஆனந்திட்ட சொல்லணும். புஸ்லி ஆனந்தும் ஒரு முடிவு எடுக்க முடியாது, அது முதலமைச்சர் விஜய்கிட்ட போகணும். முதலமைச்சர் விஜய் டக்குன்னு உடனே ஒரு முடிவு எடுத்துருவாரா? அவர் ஜானா ரகேசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் இப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே ஆலோசனை பண்ணி இது சரிப்பட்டு வருமா, இல்லை இது எதிர்காலத்தில் நம்மளுடைய அரசியலை டேமேஜ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி தானே ஒரு முடிவெடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் என்னன்னா, 30 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியில், அதுவும் ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கிற புஸ்லி ஆனந்த் அவருக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா செயல்படுறது கட்சிக்காரங்க அவ்வளோ சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் புஸ்லி ஆனந்த் யாரெல்லாம் முக்கியமான நபர்களை எல்லாத்தையுமே அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அந்த பிரயத்தனத்தெல்லாம் கடைசி நேரத்தில் தன்னுடைய
சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி ஐடிவிங்க பயன்படுத்தி அவங்கள எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தஞ்சை விஜய் சரவணன். விஜய் சரவணன் புஸ்லி ஆனந்த் ரொம்ப நெருக்கம். அது இல்லாமல் விஜயோட தீவிரமான விசுவாசி அவர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் அமைச்சர் பதவி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் ஜெயிச்சிட்டார். விஜய் சரவணன் வெற்றி பெறுறது வந்து யாருமே பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வெற்றியை யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் விஜய் சரவணன் ஜெயிச்ச பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம அமைச்சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி சான்றிதழ் வாங்கிட்டு சென்னைக்கு போகிறாரு. ஆனால் விஜய் சரவணன் அமைச்சராகக்கூடாது, புஸ்லி ஆனந்த் ஆதரவாளர்கள் அமைச்சராகி பெரிய அளவில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக ஆதவர்ஜுனா வேலை பார்த்தார். என்ன வேலை பார்த்தாருன்னா, அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது கூட அந்த வீடியோ வரலைங்க. அவர் தண்ணி அடிக்கிற, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போடுற அந்த வீடியோ வெளிவரவே இல்லை. ஆனால் இவர் அமைச்சர் பதவியை பெற போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களாக மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. விஜயே அது வருத்தப்பட்டார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டியதானே. ஏன்னா விஜய் நேரடியாக பேசக்கூடியவர். விஜய் சரவணன்லாம் அது ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கிறவர். அப்படிப்பட்டவரை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி நான் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தனா இந்த சமயத்தில் கெட்ட பேர் ஆகிடும், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா டீம் தான். ஆதவர்ஜுனா சொல்லி புஸ்லியோட ஆதரவாளர்கள் யாரும் பெரிய அளவில் அமைச்சர் பதவியில் உட்காரக்கூடாது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா முகமது பர்வேஸ் அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஜாஃபர் அலி விஜய் மக்கள் இயக்கம் தொடங்குற வரைக்கும் காத்திருந்தார். அதுக்கப்புறமா அப்போ இருந்த மாவட்ட தலைவர் மாஸ்கோவை வந்து ஓரங்கட்டிட்டு அவர் மகனுக்கு வந்து மாவட்ட தலைவர் பதவியை வாங்கி கொடுத்தாரு. முகமது பர்வேஸுக்கு வாங்கி கொடுத்த உடனே அவரும் வெற்றி பெறாரா, அமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு. அவர் வந்து பேரம் பேசுகிறது, நான் சொன்ன விஜய் கேட்பாரு, புஸ்லி ஆனந்த் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிற ஆடியோ. அந்த ஆடியோவில் அவருக்கான ஒரு பணம் கேட்குற விஷயம், இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு. இது வந்து முகமது பர்வேஸை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது இப்படி போயிட்டானுங்களே, நம்ம ஆடியோவை நமக்கு கிடைக்குமா, அமைச்சர் பதவி கிடைக்குமா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அமைச்சர் பதவியே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அமைச்சர் பதவியை நம்பி தானே நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே டேரா போட்டார். ஜெயிச்ச பிறகு சென்னையிலே டேரா போட்டு அமைச்சர் பதவி இல்லாமல் நம்ம அறந்தாங்கி பக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே இருந்தார். அப்புறமா புஸ்லி ஆனந்த் என்னென்னவோ பண்ணி பேசி சரி போய் தொலைறான் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பதவியை வாங்கினார். ஆனால் இதுக்கு பின்னணியில் வந்து ஆதவர்ஜுனா குரூப் தான், ஆதவர்ஜுனாவோட ஐடி டீம் தான் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் புஸ்லி ஆனந்த் ஆதவர்ஜுனா டீமுக்குள்ள ஒரு ஃபைட் ஓடுது. அந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புஸ்லி ஆனந்த் ஆரம்பத்தில் இருந்தே ரசிகர் மன்றமாக இருக்கும்போதுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. விஜயை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஆசையை உருவாக்குனதே புஸ்லி ஆனந்த் தான். அப்படிப்பட்டவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் எப்பயுமே விஜய் கொடுப்பார். முதலமைச்சர் விஜய் ஆன பிறகும் கொடுப்பாரு, முதலமைச்சராக இல்லைனாலும் கொடுப்பாரு. அது வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் புஸ்லி இவர் ஆதவர்ஜுனாலும் இப்போ வந்து சேர்ந்தவர். பல கட்சிகள் போனார், எந்த கட்சியிலையும் முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு வந்தார். தாவேகா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு இதில் குருட்டு நம்பிக்கையில் ஒரு இதில் போய் சேர்ந்தார், நின்றார், ஜெயிச்சார், அமைச்சராயிட்டார். அதுக்காக புஸ்லி ஆனந்தோட பேச முடியாதுல்ல, புஸ்லி ஆனந்துக்கு இணையாக நம்ம இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் அவர் தன்னை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தாவேகாவில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் எடுக்கிறார். அதுக்காக தான் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் விலை பேசி தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகுது. இப்போ என்னன்னா அதிமுகலேருந்து வர எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர முக்கியமான நபர்கள், அதிமுகலேருந்து வர நபர்கள், மாற்றுக் கட்சியிலேருந்து வர நபர்கள், இவங்க எல்லாத்தையுமே வச்சு இவங்க மூலமாக தன்னை ஒரு ஆளுமையாக காட்டுறதுக்கும் புஸ்லி ஆனந்துக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுக்கும் இப்போ வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கர் வந்துட்டார் கரூருக்கு. இது விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை அப்படின்னு தான் முகமது பர்வேஸை சொல்கிறார். முகமது பர்வேஸும் ஏதாவது ஒன்று சம்பாரிச்சு ஆகணுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா அப்படி இப்படின்னு மணல் அது இதுன்னு ஒரு காசை பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணி பேசுகிறாரு. அப்போ இவர் வந்து விஜயபாஸ்கர் சொல்கிறார், என் மாப்பிள்ளை முகமது பர்வேஸே அமைதியாரு, உனக்கு தெரியாது, நீ மாட்டிக்குவேன், எங்கேயாவது லாக் ஆயிடுவ, விடு, உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தரேன், நான் வந்த பிறகு உனக்கு செஞ்சு தரேன், எல்லா வேலையும் நான் பண்ணித்தரேன், நீ உனக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டார். சரி அப்படின்னு சொல்லி முகமது பர்வேஸும் இப்போ விஜயபாஸ்கரும் இதாகிட்டாங்க. முகமது பர்வேஸுக்கு ஒரு குவாரி வச்சு தர மாதிரி எண்ணத்தில் விஜயபாஸ்கருமே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மூலமாக ஆதவர்ஜுனா அதே போல் வந்து அமைச்சர்களை எல்லாம் புஸ்லி ஆனந்த் சைடில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே
தான் சைடு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறாரு. ஆனால் புஸ்லி ஆனந்த் கட்சி தொண்டர்கள் வந்து புஸ்லி ஆனந்தை தான் மதிக்கிறாங்க, மாவட்ட செயலர்கள் வந்து புஸ்லி ஆனந்தை தான் மதிக்கிறாங்க. ஆனால் புஸ்லி ஆனந்திட்ட பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பணம் இருக்கா? இருக்குது, சம்பாதிச்சிட முடியுமில்ல, இருக்குல்ல. ஆனால் ஆதவ அர்ஜுனா அளவுக்கு ஒரு நாள் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் ஆதவ அர்ஜுனா அதிமுக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி தாவேகா சைடு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறவர் புஸ்லி ஆனந்தை ஆதரிக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை தாம் பக்கத்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகிடும்? ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா? எல்லாமே இப்போ வந்து புஸ்லி ஆனந்த் மாவட்ட செயலர்கள், தாவேகா எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா நடத்திட்டு இருக்காரு. புஸ்லி ஆனந்த் ஆதரவாளர்கிட்ட எல்லாத்துட்டையும் ஆதவ அர்ஜுனா பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இது முதலமைச்சர் விஜய் நாலேஜுக்கு இது போகலை. போனால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் ஆதவ அர்ஜுனா வச்சு தான் டெல்லியே ஒரு ஆட்டம் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு, என்ன தான் நடக்குது? விஜய்க்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல் இருக்குது. விஜய் கூட இருந்து விஜயை கவுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முழு வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஹைப் பட்டனை அமுக்கி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நன்றி.